ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது நிலை தடுமாறிய விமானம் ஒன்று விமானியின் சாதுரியத்தினால் பாரிய விபத்து ஒன்றை தவிர்க்க முடிந்திருக்கிறது. இது தொடர்பான காணொலி இணையத்தில் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. விமான நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காணொலியின்படி விமானம் ஒன்று தரையிறங்க முயல்கிறது. எனினும் அதன் பின்பக்க சில்லு மாத்திரம் ஓடுதளத்தில் படும் நிலையில் விமானத்தால் ஒழுங்காக தரையிறங்க முடியவில்லை. இதன்போது குறித்த விமானம் இடதுபுறம் நிலை தடுமாறி விபத்தில் சிக்கும் அளவுக்கு மோசமான நிலைக்கு செல்கிறது. இருப்பினும் விமானியின் சாதுரியத்தினால் ஒருவாறு சமாளித்து மீண்டும் மேல் நோக்கி அது பறக்கிறது. இதன்படி வானிலை மோசமாக இருந்தமையால் விமானியால் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை. எனவே அவர் இறுதி நேரத்தில் விமானத்தை தரையிறக்கும் திட்டத்தை கைவிட்டு மீண்டும் விமானத்தை மேல் நோக்கி எடுத்துச் சென்றுள்ளார். இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் கடந்த 30ஆம் தேதி இடம்பெறவிருந்த மிக மோசமான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் பாடம் கற்பதற்காக லண்டன் சென்றிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை நாடு திரும்பியதும் தற்போது அரசியல் சூடுபிடித்திருக்கிறது. கடந்த 3 மாத காலமாக அவர் லண்டனில் தங்கியிருந்து அரசியல் பாடத்தை கற்றிருந்தார். இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் நாடு திரும்பினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் கருத்துக்களை வெளியிட்ட அண்ணாமலை தமிழகத்தின் புதிய கட்சியான நடிகர் விஜயின் கட்சி மற்றும் சீமான், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காட்டிலும் வேறு கட்சி நிலையான ஆட்சியை கொண்டு வர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சி தற்போது வெற்றி பெற்று வருகிறது. அதே வெற்றி தமிழகத்திலும் பெறப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயை பொறுத்தவரையில் அவர் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடை நடத்தினார். அதன் பின்னர் அவர் எத்தனை தடவைகள் மக்களை சந்தித்திருக்கிறார் என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பினார். அரசியல் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மக்களுடன் இருக்க வேண்டும், மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும், மக்களுடன் பழக வேண்டும். இதனை விஜயால் செய்ய முடியாது போயுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை பரம்பரை கட்சியாக வியாபித்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது தொடர்பில் தமது விமர்சனத்தை அண்ணாமலை வெளியிட்டார். அதே போல சீமானின் கட்சியாலும் ஏனைய கட்சிகளாலும் தமிழகத்தில் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். அண்ணாமலையின் மீள் வருகை தமிழகத்தை பொறுத்தவரையில் மேலும் அரசியல் செய்திகளை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்ந்தும் முறுகல் தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக நிகழ்வுகளின் போது தமிழ் தாய் வாழ்த்தா அல்லது தேசிய கீதமா முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்ற முரண் தொடர்ந்தும் இரண்டு தரப்புக்கும் இடையில் தீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தேசிய கீதம் முதலில் பாடப்படுவதுடன் தமிழ் தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்படுகிறது. எனினும் தமிழக அரசு நிகழ்வுகளில் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் பின்னர் தேசிய கீதமும் பாடப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதுரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஆளுநர் பங்கேற்றிருந்தார். இதன் போது தேசிய கீதத்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது அது உடனடியாக நிறுத்தப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பின்னரே தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தற்போது ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையிலான முரண்பாட்டை மேலும் வளர்த்து விட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.